வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் SVSH சமையல் வாக்ஸ். இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் பன்னீர் பட்டர் மசாலா. எப்படி செய்யறதுன்னு பாத்துலாமா? அதுக்கு முதல்ல தேவையான பொருள் பாத்துடலாங்க. 300 கிராம் பன்னீர், 20 முந்திரி அரைச்சு வச்சிருக்கேங்க, 150 கிராம் தக்காளி, 150 கிராம் வெங்காயம், 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனியா தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் கஸ்தூரி மெத்தி, 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம், 2 ஸ்பூன் பட்டர், தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, 2 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இவ்வளவுதாங்க இது தேவையான பொருள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம். தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. கடாய் சூடா இருக்கு. தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. பட்டை லவங்கம் எல்லாம் போட்டுடலாம். பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுடலாங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாங்க. கீரி வச்ச பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. பொடியை நறுக்கி வச்ச தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா குழைய வதக்கிக்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு போட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. தனியா தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. இதுல மசாலா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க. இப்ப நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். இது 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. கிரேவி நல்லா கொதிக்குது. இப்ப நம்ம அரைச்ச முந்திரி பேஸ்ட் ஊத்திடலாம். நல்லா கலக்கி விடுங்க. 1 நிமிஷம் கொதி வரட்டும். பாருங்க, முந்திரி பேஸ்ட் போட்டு நல்லா கொதி வந்துருச்சு. இப்ப எடுத்து வச்ச கஸ்தூரி மேத்தி, அதாவது வெந்தயக்கீரை நல்லா கிரஷ் பண்ணி வச்சிருக்கேங்க, போட்டுக்கலாம். பாருங்க, கஸ்தூரி மேத்தி போட்டு ஒரு வாட்டி கலரி விட்டாச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்ச பன்னீரை போட்டுடலாம். மெதுவா கலரி விடுங்க, இல்லைன்னா பன்னீர் உடைய ஆரம்பிச்சிரும். இது வீட்லயே செஞ்ச பன்னீருங்க, அதை தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ரொம்ப சாஃப்டா கலரி விட்டுக்கலாம். இப்ப எடுத்து வச்ச பட்டர் போட்டுக்கலாங்க. பட்டர் போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் பட்டர் வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்ச ஃப்ரெஷ் கிரீம் போட்டுக்கலாம். கிரீம் போட்டதுக்கு அப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. போட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. செஞ்ச பன்னீர் பட்டர் மசாலாவை இப்ப நம்ம டேஸ்ட் பார்த்துடலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இது வீட்ல செஞ்ச பன்னீர் தான். டேஸ்டும் ரொம்ப அருமையா சூப்பரா இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு பன்னீர். நம்ம ஹோட்டல்ல போயிட்டு அதிக செலவு பண்ணி சாப்பிடுறதுக்கு வீட்லயே கொஞ்சமான செலவுல ஈஸியா அருமையா சாப்பிடலாங்க. முக்கோண ஷேப்ல நம்ம சப்பாத்தி தேட்டணும். அது லேயரா பிரியுங்க. எடுக்கும் போது என் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சா ரொம்ப பிடிக்கும். உங்க வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.